கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய வார்த்தைக்காக நான் வரவேற்கிறேன். ஒரு அற்புதமான தலைப்பின் கீழாக 2 மாதமாக படிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். பிதாவாகிய தேவன் மிகவும் மனம் பூரித்து, behold my servant whom I uphold. நான் ஆதரிக்கிற, நான் விரும்புகிற, நான் மிகவும் நேசிக்கிற, என் மனதுக்கு பிரியமான ஒரு தாசன். தாசன் என்று சொன்னால் சர்வன்ட் என்று அர்த்தம். சர்வன்ட் அப்படின்னு சொன்னால் வேலைக்காரன் என்று மொழிபெயர்க்கலாம். பொதுவாக வேதாகமத்தில் மொழிபெயர்ப்பில் ஒரு வார்த்தை இப்படியாக பயன்படுத்தப்படுகிறது, ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறது. நம்ம யாரையாவது பார்த்து அவர் ஊழியக்காரருங்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனமுள்ள ஒரு வார்த்தை. ஆனால் அதுக்கு சரியான பொருள் என்ன? அவர் வேலைக்காரன். ஊழியக்காரன் என்று சொன்னால், என் தாசன் என்ற வார்த்தை என்னுடைய வேலைக்காரன் என்று அர்த்தம். நான் எப்பொழுதும் அவரில் மகிழுகிறேன். அவர் எனக்கு பிரியமானவர். ஒரு 2 மாத காலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவம் என்ன, செயல் என்ன, அவர் எப்படிப்பட்டவராக பிதாவுக்கு பிரியமாயிருந்தார், ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக படிச்சிருக்கிறோம். நம்ம ஏசாயா 42 10 வசனத்தை 2 மாதமாய் நேரம் எடுத்து படித்திருக்கிறோம். 11வது வசனத்தை ஆட் பண்ணி 11 வசனங்கள் தான் 8 வாரங்கள் படித்திருக்கிறோம். 9வது வாரத்தில் இன்றைக்கு உட்கார்ந்து 12வது வசனத்தை தியானிக்க போகிறோம். 12வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கடந்த வாரம் பார்க்கும் பொழுது what response we should have, நாம் எந்த விதமான மறு உத்தரவு உடையவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு புது பாட்டை பாட வேண்டும். நாம் கடந்த புதன்கிழமை ஒரு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், இயேசுவானவர் இப்படிப்பட்ட ஒரு தாசனாய் இருந்ததினால எனக்கு என்னவெல்லாம் கிடைத்தது, நான் என்ன செய்யலாம், நான் அவரை பாடப் போகிறேன், அவரை துதிக்கப் போகிறேன், அவருக்கு நன்றி சொல்லப் போகிறேன். தட்ஸ் குட். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். இந்த வார்த்தை ரெகுலராக நம்ம பயன்படுத்துகிறோம். நான் இங்கே வந்து நின்ன உடனே எப்பொழுதும் உச்சரிக்கிற பதம் என்ன பதம்? ஸ்டார்டிங் எடுத்த உடனே கர்த்தருடைய நாமம். ஓகே, எவ்ரி டைம் இட் இஸ் ரிப்பீட்டட். இங்கே வந்து நிற்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓகே, சாப்பாட்டில் உட்காந்து அப்படி சாப்பிடும் பொழுது ஃபஸ்ட் எடுத்த வார்த்தை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சொல்லுவோமா? இதெல்லாம் வேணாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உட்காரும் பொழுது இந்த இப்படிலாம் வந்து உட்காந்தோம்னா எங்கேயோ தேட்டரில் உட்கார மாதிரி உட்காந்துருப்போம். ஒரு சிலர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அழகாக போய் தேட்டரில் உட்காந்து அப்படி உட்காந்து ஸ்க்ரீன் பிளே ஆரம்பித்தோடனே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொல்லுங்களேன், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை
என்ன என்ன பண்ணுங்க? தேவனுடைய நாமம். நீங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு ட்ரெஸ் போட்டிங்களே, உங்கள் முகத்துக்கு ஒரு மேக்கப் போட்டிங்களே, நீங்கள் ஒரு நகை எடுத்து மாட்டினீங்களே, நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் நான் செய்வதெல்லாம் எதற்காக? நான் செய்கிற அத்தனையும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக. சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் இந்த கேள்வியோடு இந்த செய்திக்குள்ளே போக போகிறேன்னா, தேவனாகிய கர்த்தர் இந்த சாப்டரில் தன்னுடைய தாசனை பற்றி சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். 8வது வசனத்தை பாருங்க. நான் கர்த்தர், நான் கர்த்தர், இது என் நாமம், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் மகிமையை வேறொருவனுக்கும் வேறு எதற்கும் நான் தரமாட்டேன். இப்போ இப்படி திருப்பி பார்ப்போம். இயேசுவானவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது, தாசனாக இந்த பூமிக்கு வந்த பொழுது, பிதாவாகிய தேவனுடைய மகிமையை உடையவராய் இந்த பூமிக்கு வந்தார். யோவான் 1 வாசிக்கிற பொழுது நாம் பிதாவானவருடைய ஒரே பேரானவரை பார்த்தோம். அவருக்கு இருந்த மகிமை, பிதாவுக்கு இருந்த அதே மகிமை யார்கிட்ட இருந்துச்சு? குமாரனிடத்தில் இருந்துச்சு. நீங்கள் திருன்னு முழிக்க வேண்டாம். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பாருங்க, இந்த பூமியில் இயேசுவானவர் மகிமையோடு வந்திருந்தார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசுன்னு சொன்னார், பிதாவே நான், அதாவது உம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். நான் யோவான் 17 வாசிக்கிறப்போ நான் உங்களை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். இயேசுவானுடைய பிறப்பிலிருந்து அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் நல்லா கவனித்து பாருங்கள். அவர் புசித்தாலும் குடித்தாலும் தூங்கினாலும் எழுந்தாலும் பேசினாலும் என்ன செய்தாலும் ஒன்றை மாத்திரம் அவர் நோக்கமாக வைத்திருந்தார். என்ன நோக்கம் தெரியுங்களா? பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். பிதாவுக்கு மட்டும் மகிமை போனால் போதும். நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன், என் பிரசங்கத்தினால் எனக்கு மகிமையை தேடுவேன் என்று சொன்னால், நான் கர்த்தருக்காக ஒரு வேலை செய்கிறேன், அதன் மூலமாக ஏதோ ஒரு லாபத்தை நான் அடைய விரும்புகிறேன், எனக்கு பேர், நான் நன்றாக, எனக்கு பாஸ்டர் என்ன மெசேஜ் பாஸ்டர், எப்படி பாஸ்டர் நீங்கள் இப்படி மெசேஜ் கொடுக்குறீங்க, அப்படியே என் தலைக்குள்ளே அப்படியே ஒரு புழு நிண்டி, ஆஹா என்ன பிரசங்கம் நம்ம கொடுக்குறோம்ல அப்படின்னு ஒரு வேலை, நான் செய்தது, என்னுடையது, என் திறமை, என்னுடைய பேச்சு திறமை, என்னால் ஆகக்கூடியது, நான் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துருச்சுன்னா, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன். அப்போ வேறொருவனுக்கு அந்த மகிமை போகிறது அப்படின்னு சொன்னாவே நான் பிதாவினுடைய மகிமைக்கு எதிராகி செயல்படக்கூடிய பிசாசினுடைய தூதனாக இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தை வருகிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த டேபிள் இங்கே இருக்கிறத ரொம்ப அழகாக செஞ்சு வச்சுருக்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி பிரசங்கத்துக்கு இந்த டேபிள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, மகிமை இந்த டேபிளுக்கு போச்சு, இந்த வெத்து பயலுக்கு இந்த ஒரு வேளை மகிமை போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நான் பிதாவினுடைய மகிமையை தேடுறதுக்கு அந்த மகிமையை இன்னொருத்தர் கொடுத்துட்டேன். பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார், இல்லை, பாஸ்டர் ஒரு கருவி, அவ்வளோதான். அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்து செயல்படுகிறது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஜீவன்
மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இயேசுவானவர் தன்னுடைய சுய மகிமையை ஒருபொழுதும் தேடவில்லை. 7வது அதிகாரத்தில் யோவானில் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறார். 18வது வசனத்தை வாசிங்க. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். 8வது அதிகாரம் 50வது வசனம். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். வேத வசனம் சொல்லுது, நான் என்னுடைய மகிமையை தேடுவதே இல்லை. ஒருவேளை நான் என் மகிமையை தேடுகிறவனாயிருந்தால் நியாயம் தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார். ப்ளீஸ் ரீட் இட் கேர்ஃபுல்லி. நீங்கள் உங்களுக்கு மகிமையை தேடுவீர்கள் என்று சொன்னால் நியாயம் தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார். நான் என்னுடைய மகிமைக்கு இந்த பூமிக்கு வரல, நான் மகிமைப்படணும். எல்லாரும் கவனிங்க, நீங்கள் ட்ரெஸ் பண்ணுற விதம், நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம், ஐ see people, அவங்க முடி வெட்டுற விதம், அவங்க ட்ரெஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், சிம்பிளாக நான் பார்க்குறேன். சீரியஸாக விஷயங்கள், இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே ட்ரெஸ் பண்ணி வெளியே வந்தால் நம்மளை 4 பேர் பார்க்கணும். நான் அழகாக இல்லையா? என்னை பார்க்கலன்னா அப்போது அவ்வளோ கேவலமாக நான் இருக்கிறேன். See, everyone want to seek. எதை தேடணும்? என்னை 4 பேர் மதிக்கணும், நான் 4 பேர் முன்னாடி அழகாக இருக்கணும். என்னை ஒருத்தன் பார்த்து இவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும். எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம்? நான் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னென்னா, இப்போ யாருமே போஸ்ட் பாக்ஸு இல்லை அப்படின்னு யாருக்குமே பேர் இல்லை. ஆனால் எனக்கு கூட பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா பின்னால் உட்காந்து அந்த ட்ரௌசர் கிழிஞ்சிருக்குது, அதுக்கு ஒட்டு போட்டு வந்துருக்குறோம், போஸ்ட் பாக்ஸ் போர் அப்படிம்பாங்க. யாராவது உங்கள் வீட்டில் துணியை கையால் தைச்சி போடுற வழக்கம் இப்போ இருக்கா? கிழிஞ்சு போனதை சரி பண்ணி, செருப்பு எத்தனை பேர் நீங்கள் தைச்சி பின்னு குத்தி போட்டுன்னு போகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? See, everything changed. என்ன தெரியுமா? We want all the glory of this world. எல்லா மகிமையும் எனக்கு வேணும், சிறப்பாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும். இதுதான் நம்ம நோக்கமே. நான் நினச்சதை சாப்பிட்ணும், நான் நினச்சபடி பயணிக்கணும், நான் நினச்சபடி என்னென்ன உலகத்தில் இருக்கோ அவ்வளவும் எனக்கு, அந்த மகிமையெல்லாம் எனக்கு வேண்டும். பூமியில் எல்லாரும் அப்படி தான் வாழ்கிறாங்க. லிசன், நான் தெரிந்து கொண்ட, நான் ஆதரிக்கிற, எனக்கு பிரியமாக இருக்கிற என் தாசன் என்னுடைய மகிமையை அவருக்காக எடுத்துக்கல, என் மகிமையை வேற யாருக்கும் கொடுக்கல. நம்ம இந்த கடைசி நாளில் இந்த செய்தியினுடைய கடைசி விஷயத்தில் உட்காந்து கவனிச்சா, இயேசுவானவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? பிதாவுடைய மகிமையை எனக்கு எடுத்துக்கூடாது, அதை நான் வேற ஒருத்தருக்கும் கொடுத்துடக்கூடாது. 2 விஷயத்துலையும் அவர் கேர்ஃபுல்லாக இருந்தார். நான் என் சுய மகிமையை தேடுறதில்லை, மனுஷரால் வரக்கூடிய மகிமையை நான் தேடுறதில்லை, என் பிதாவுக்கான மகிமைக்கு குறைச்சலாக நான் எதையும் செஞ்சதில்லை. நீங்கள் சொல்கிறீங்களே, நான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியணும், நான் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு தெரியணும், நான் எவ்வளோ வசதியாக இருக்குன்னு தெரியணும், நான் எப்படிப்பட்ட, ஒரு கல்யாணத்துக்கு போனால் என்னை யாரும் பார்த்து கேவலப்படுத்திடக்கூடாது. நகைலைன்னா கல்யாணத்துக்கு போக மாட்டேங்கிறேங்க. நம்ம கடன் வாங்கியாவது போட்டு போகணும். நம்மளை ஊரில் ஒருத்தன் ஒன்று சொல்லிடக்கூடாது, என் பேருக்கு அவமானம் வந்துடக்கூடாது, அசிங்கம் வந்துடக்கூடாது, என்னை ஒருத்தன் கேவலமாக சொல்லிடக்கூடாது. நான் பரவாயில்ல, எப்பா என்னப்பா சூப்பராக இருக்கிறப்பா, நீ பெரிய ஆளுப்பா, இந்த வார்த்தையினால் உங்கள் வயிறு நிறைஞ்சது எவ்வளோ? உங்களை 4 பேர் நல்ல விதமாக பேசணுங்கிறதுக்காகவே எவ்வளவு நடிக்கிறோம், எவ்வளவு பெரிய மகிமையை சம்பாதிக்க விரும்புகிறோம். உலகம் முழுக்க இந்த ஒரு மாய்மாலத்தில் சிக்கியிருக்கும் பொழுது நாம் கூட வஞ்சிக்கப்பட்டு எல்லாரும் முன்னாடி யாருக்கு முன்னாடி நம்ம தாழ்ந்திருக்கக்கூடாதுங்க.
யாருக்கு முன்னாடி கேவலமாக இருந்துடக்கூடாது. நல்ல விஷயந்தான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, ஆனால் வேதம் சொல்லுது, நீ பிறந்தது எதுக்காக தெரியுமா? நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததனுடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன தெரியுமா? ஏன் பிறந்தீங்க? காரணம் யாராவது கேட்டா, ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் படைச்சார். ஒரே ஒரு பர்பஸ். என்ன பர்பஸ்? ஏசாயா 43. உங்கள் பைபிளில் இருக்கா பாருங்க, என் பைபிளில் இருக்கு. ஏசாயா 43 7வது வசனம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து. இப்போ இப்படி வாசிக்கலாம் பாருங்க. தேவன் சொல்றார், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற கொண்டு வா என்பேன். தாசனை கூப்பிட்டாரு, என்னுடைய மகிமைக்காக சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த எல்லாரையும் கூட்டிட்டு வா. தாசனுக்கு அந்த கர்த்தர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? நீ உலகத்துக்கு போ, என் மகிமைக்காய் நான் சிருஷ்டித்த, என் மகிமைக்காய் உருவாக்கின, என் மகிமைக்காய் படைத்த யாவரையும் என்கிட்ட கூட்டிட்டு வா. அது அவர் கொடுத்த வேலை. எனக்கு என்ன வேலை? நான் படைக்கப்பட்டதே அவருடைய மகிமைக்காகத்தான், நான் உருவாக்கப்பட்டதே அவருக்காகத்தான், நான் ஏற்படுத்தப்பட்டதே அவருக்காகத்தான். என்ன, நான் எனக்காகலாம் இல்லைங்க. எனக்காக நான் வாழ்ந்தேன்னு சொன்னால் தயவுசெய்து இந்த பைபிளை படிக்கக்கூடாது. என் விருப்பம், என் மகிமை, என் பேர் எனக்காக எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நான் கர்த்தரை நம்புறதை விட்டுன்னும் என் சொந்த புத்தியில், என் சொந்த பலத்தில், என்னுடைய விருப்பத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கலாம். கர்த்தர் பேரையே சொல்லக்கூடாது. அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்குதுன்னா ஒரே ஒரு பர்பஸ் தான், அவருடைய மகிமைக்குத்தான் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், நான் படைக்கப்பட்டேன், நான் உருவாக்கப்பட்டேன். எனக்கு ஒரே பர்பஸ் இந்த பூமியில். நான் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் ஒரே ஒரு பர்பஸ், ஒரே ஒரு நோக்கம்தான், அவருடைய மகிமைக்கு. சரி, அது அவங்களுக்கு தெரியுமாங்க? அதனால தான் அடுத்த வசனம் 8வது வசனம் இப்படி சொல்லுது, கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரியல என்ன பர்பஸுக்கு படைக்கப்பட்டாங்க, என்ன பர்பஸுக்காக அவங்க வாழ்கிறாங்கன்னு தெரியாது. கண் இருந்தும் குருடர், காது இருந்தும் செவிடர், அவங்களுக்கு போய் சொல்லுங்க. இந்த 2 மாதத்தினுடைய முடிவில் நமக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஏன் நீ பிறந்த தெரியுமா? நான் பிறந்த காரணம் தெரில பாஸ்டர், எதுக்குத்தான் இந்த பூமியில் இருக்குன்னே தெரில, ஏன் பிறந்தனே தெரில, என்னை மட்டும் கர்த்தர் இப்படி நடத்திட்டார், என் வாழ்க்கை தான் கேவலமாக இருக்குது, நான்லாம் ஏன் வாழ்கிறேனே தெரில, செத்து போயிடலான்னு யோசிக்கிறேன். என்ன போங்க, நானும் கர்த்தரை நம்பி தானே வந்தேன், அவர் பேரை சொல்லி தானே வாழ்ந்தேன், எதுக்குங்க இருக்கணும்? எல்லாம் தோல்வி, எல்லாம் கஷ்டம், எல்லாம் உபத்திரவம். என்னென்ன ஆண்டவரை நம்பி சாதித்தேன்? ஒன்றுமே இல்லை. கடைசியில் துரோகம், ஒரு மனுஷனும் சரி கிடையாது, என் வாழ்க்கையில் எல்லாம் இழப்பு. இந்த உலகத்தில் எங்கேயா நான் நல்லா இருக்கிறேன்னா, சந்தோஷமாக இருக்கிறேன்னா, சமாதானமாக இருக்கிறேன்னா? ஒன்றுமே இல்லையே. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எண்ணுகிற, நீங்கள் யோசிக்கிற உங்கள் சிந்தையில் இன்னும் உங்கள் கண் குருடாக இருக்கிறது, உங்கள் காது இன்னும் கேட்காமல் இருக்கிறது. கொஞ்சம் தயவுசெய்து புறப்பட்டு வாங்க, இப்படி கிளம்பி வாங்க. கர்த்தர் பேச விரும்புகிறார், உன்னுடைய கண்ணை திறந்து கொடுக்க விரும்புகிறார், உன் காதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி, நீ ஏன் படைக்கப்பட்ட தெரியுமா? நீ இன்றைக்கு வரைக்கும் உன்னுடைய மகிமையை தேடுறதுனால தான் நீ தோத்துக்கிட்டே இருக்கிற. உனக்கு பெரிய க்ளோரி வேணும், நீ இந்த பூமியில் பெரிய ஆளாக இருக்கணும்,
நீ விரும்புகிற எல்லாம் உனக்கு நடக்கணும். நீ எதிர்பார்க்கிறது என்ன? நான் என்ன பாஸ்டர், நான் வந்து ஒரு மெத்த வீடு தானே கேட்டேன், ஒரு கார் தானே கேட்டேன், ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை தானே கேட்டேன், ஒரு நல்ல செகப்பாக இருக்கிற ஒரு பொண்ணை தானே கேட்டேன் கல்யாணம் பண்ணேன், ஒரே ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அவ்வளோ தானே கேட்டேன், நான் வந்து ஒரு நல்ல இன்னும் கார்லாம் வேணாம் ஃபஸ்ட்டு ஒரு பைக் இருந்தால் போதுன்னு நினச்சினேன், அவ்வளோதானே கேட்டேன். நாம் நினச்சிட்ருக்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, என் மகிமைக்காக நான் சிருஷ்டித்தேன். கர்த்தர் என்பது என்னுடைய நாமம். கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்தும்னா என்ன? பொதுவாகவே வானங்கள் தேவனுடைய மகிமையை, சங்கீதம் 19 அப்படி தானே இருக்குது. முதல் வசனம் பாருங்க, சங்கீதம் 19 முதல் வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. பாருங்க, வானம் நீங்க அப்படியே உற்று பாருங்க, பூமியை பாருங்க. சரி, நான் ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். இந்த பூமியில் நம்ம அண்ட சராசரத்தில் ரொம்ப பெரிய ஒரு கோள் அல்லது அவர் உண்டாக்கினவைகளிலே மிக பெருசு எது நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டால், ஒரு சிலர் சொல்லலாம் சூரியன் வந்து பூமியை விட எத்தனை மடங்கு பெருசு. யாருக்காவது தெரியுமா? நம்பரு தெரியாது. எத்தனை கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம் தெரியுமா? சரி, இதெல்லாம் போய் ஆராய்ச்சி பாருங்கள். நம்பர்லாம் நான் சொல்ல, சூரியனை விட 30 மில்லியன் பெருசாக ஒரு நட்சத்திரம் இருக்கு. சூரியன் பெருசு இல்லை, சூரியனை விட பெருசு இருக்குது. அவர் உண்டாக்கி இருக்கிற படைப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல சிறப்பாய் செயல்படுகிறது. நீங்கள் நியூஸ் பார்க்குறவங்களா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை பூமி நேற்றைய தினத்தில் ஒரு பெரிய விண்கல் பூமியில் விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தது. எவ்வளோ தூரம் கிட்ட வந்துச்சு அது எல்லாம் நாசா கவனிச்சுக்கிட்டே இருந்து, ஒருவேளை பூமியில் விழுந்தா, ஒரு பூமி மேலே அப்படி விழுந்துச்சுன்னா, பூமியில் பட்டுச்சுன்னா, பூமி இன்றைக்கு இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. மேபி த லாஸ்ட் டே. அவ்வளவு க்ளோஸாக எவ்வளோ தூரம் கிட்ட வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சும்மா 13,000 கோடி கிலோமீட்டர் தான் கிட்ட வந்துச்சு. எவ்வளோ கிட்ட வந்துச்சு? 13,000 கோடி கிலோமீட்டர். என்னங்க சொல்கிறீங்க? 13,000 கோடி கிலோமீட்டரில் பூமி பாதிக்கப்படுமானா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துச்சுன்னா இது என்னெல்லாம் நடக்கும்? நீங்கள் நியூஸை படிச்சிங்கன்னா அதிர்ந்து போவீங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுன்னு சொன்னால், பூமி நிலை மாறாமல் வானம் அதனுடைய ஸ்தலத்தில் சொன்னதை சொன்னபடி அவர் ஏற்படுத்தின நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. அவர் சொன்னதை மட்டும்தான் செய்யுது, தான் இஷ்டமாக எதையும் பண்ணுறதில்லை. அவர் என்ன கட்டளையிட அவர் கட்டளையிட நிற்கும், அவ்வளோதான். எப்படி நிலைப்படுத்தினாரோ அது அதே ஸ்தலத்தில் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் மனுஷன் மட்டும்தான், நம்ம பெற்றெடுத்தங்க, நம்ம கையில் வச்சு அடக்கின பிள்ளை அதுக்கு கால் முளைச்சி நடக்க ஆரம்பிச்சதுல நம்ம கையில் என்ன பண்ண மாட்டேக்கு, நிற்க மாட்டேக்கு, நம்ம வார்த்தையை கேட்குறதில்ல. நாம் தான் பெற்றோம். அதுக்கு கண் மூக்கு காது எப்படி இருக்குன்னு குளிக்க வைக்கும்போது அதை நீட்டி உருவாக்கி செஞ்சு, நம்ம தானே அது என்ன சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. கண் எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், கை கால் எப்படி இருக்கணும், முதுகு எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் அதை என்ன பண்ணணும், பிறந்ததுலேருந்து செய்கிறோங்க. ஒன்று ஒன்றா செய்கிறோம். கட்டை வண்டி வச்சு தள்ள வைக்கிற, நடக்க வைக்கிறதுக்கு எல்லாம் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்து அதுக்கு ஒவ்வொரு முறையும் எதை ஊட்டணுமோ ஊட்டி அவ்வளவும் செஞ்சு சகலமும் பண்ணிட்டு எதிர்பார்க்கறது நம்ம வார்த்தை கீழ்ப்படியுமா?
கர்த்தர் அப்படிதாங்க, நான் உன்னை படைத்தேன், உன்னை உருவாக்குனேன், உன்னை சிருஷ்டித்தேன் என்னுடைய மகிமைக்காக. ஆனால் உனக்கு தம்மத்தோண்டு சுயசித்தம்னு ஒன்று உங்கள்கிட்ட உள்ளே வச்சேன், ஒரே ஒரு சின்ன சிப், அவ்வளோதான். யார் அவர்? அவரை பார்த்து ஒரு கேள்வி நமக்கு இருக்கிற அற்பமான சின்ன மூளையை வச்சுக்கிட்டு நாம் நடந்துக்கிற விதெல்லாம் அவருக்கு விரோதமாக, அவருக்கு எதிராக, அவர் நினைக்கிறதுக்கு மாற்றாக என்னென்னவோ செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறார், நான் உன்னை படைச்சேன்ல, நான் உன்னை சிருஷ்டித்தேன்ல, நான் ஒரே ஒரு பர்பஸ் தான் வச்சுருக்கிறேன், என் மகிமை. வானங்களை பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் என் மகிமையை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க? என் மகிமைக்காக இருக்கிறவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, குருடராக இருக்கிறாங்க, செவிடராக இருக்கிறாங்களே, அவங்கள கூப்பிடுங்க. ஆதியிலேருந்து தீர்க்கதரிசியை அனுப்பி இதை சொல்கிறதுக்கு கூப்பிட்டாரு. ஆனால் ஜனங்க அவருடைய சத்தத்தை கேட்க விரும்பாமல், அவர் சொல்கிறது கேட்கும்போதே அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. ஏன் தெரியுமா? எந்த பிரசங்கத்தை ஜனங்க கேட்பாங்க தெரியுமா? அவங்க நினைக்கிற மாதிரியே பேசினா கேட்பாங்க, அவங்க விரும்புகிறத சொன்னால் கேட்பாங்க. வந்தால் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறோம். நான் இன்றைக்கி 3 வருஷமாக மருந்து சாப்பிட்டுங்கிறேன். சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணால் குணமாயிடணும், பாஸ்ட்டு ஜெபம் பண்ண உடனே சரியாயிடணும். இதுதான் என் பர்பஸ். ஏன் சர்ச்சுக்கு வந்தோம்? என் பிரச்சனை தீரணும், என் போராட்டம் தீரணும், நான் நினைக்கிறபடி ஒரு வாழ்க்கை இருக்கணும். உங்களுக்கு கண்ணு தெரியலைங்க, உங்களுக்கு காது கேட்கல, வாங்க. இங்கே ஒரு தாசன் பூமிக்கு வந்தார். அவர் தனக்காக வாழலை. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் தெரியுங்களா? ஒரு அற்புதமான பாட்டு. சீஷன் என்பவன் குருவை போலவே. என்னங்க இது? அது வெறும் பாட்டு தானா? அவன் தனக்காக வாழ மாட்டான். சொல்லுங்க, இந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் அந்த ஒரு வார்த்தைக்கு பொருத்தமாக என்ன செஞ்சுருக்கிறோம்? வாழ்கிறதெல்லாம் எனக்காக. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க, ஆண்டவரே அப்பா எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு இதை செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க கதறிக்கிட்டு இருக்கும்போது, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது ஏன் நீங்கள் பார்க்குறதில்ல? நாங்கள் இப்போ 7 நாளாக பட்டினியோ உட்காந்துங்கிறோம், நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? ஆண்டவர் கேட்டார், என்ன சாமி சொன்ன? நாங்கள் உபவாசத்தில் உட்காந்துருக்குறோம், பார்க்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் ரொம்ப உங்ககிட்ட கெஞ்சிரும், ஜெபம் பண்ணுறோம், கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், சரி இப்போ என்ன பண்ணல? இப்போ உபவாசமா? உபவாசம்னா என்னப்பா? நாங்கள் சாப்பிடவே இல்லை, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடவே இல்லை. சரி இப்போ எனக்காக சாப்பிடாத உட்காந்துக்கிற, அப்படி தானே? நீ இப்போ சாப்பிடாதுக்கிறது யாருக்காக? எனக்காக சாப்பிடல. அப்போ சாப்பிட்டப்பெல்லாம் யாருக்காகப்பா சாப்பிட்ட? சகரியா புஸ்தகத்தில் ஒரு சாப்பிட்டல்ல, சோறு சாப்பிடும்போது யாருக்காக சாப்பிட்ட? சாப்பிடும்போது உனக்காக சாப்பிடுவேன், சாப்பிடலன்னா என்னன்னு சொல்கிற? நீ என்கிட்ட நீ எனக்காக சாப்பிட்டேன்னு ஏன் நடிக்கிற? சாப்பிட்டதும் எனக்காக சாப்பிட்டேன்னா சாப்பிடாத இருக்கிறதும் யாருக்காக சாப்பிடாத இருப்ப? அப்போ நீ வாழ்கிறதெல்லாம் உனக்கு, உன் பிரச்சனையை கொண்டு வந்து என்கிட்ட சொல்லிவிட்டு, ஆண்டவரே நான் உங்களுக்காக தான் இப்படி இருக்கிறேன். நம்ம சர்ச்சுக்கு வந்தது எதுக்காக வந்தோம்? எதுக்காக வந்தோம்? நமக்காக தான். நமக்கு வசதியெல்லாம் வரமாட்டோம், நமக்கு பிடிக்கலாம் வரமாட்டோம், நமக்கு விரும்பினா தான் வருவோம், நமக்கு மனசு சரியாக இருந்தால் தான் வருவோம், உடம்பு சரியாக இருந்தால் தான் வருவோம். நான் இன்னைக்கு சபைக்கு போகிறது எனக்கு இல்லை, நான் கர்த்தருடைய மகிமைக்காக போகிறேன். நான் எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்கிறேன், எனக்காக செய்யலை. இந்த விஷயம் என் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒருவேளை 2 மாதம் முடிவுக்கு வரும்பொழுது நான் செய்கிற எல்லாம் அவருக்கு பிரியமாக இருக்கிறத செய்ய முடியுமா? சரி, பழைய ஏற்பாட்டில் பெரிய காரியங்களை செஞ்சவங்க கொஞ்சம் ஒரு சிலர். கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டதில்லை, எல்லாருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயம் யார் கட்டினது? சாலமோன் கட்டணும்னு நினச்சது யார்? தாவீது.
சாலமோன் கட்டின தேவாலயம் எப்படி கட்டினாங்க தெரியுமா? அது சாதாரண மரம், சாதாரண கல் அப்படிலாம் இல்லை. கதவு முதற்கொண்டு எல்லாம் தங்கம். அதற்கு எவ்வளவு வேலைப்பாடு, ரொம்ப சிறப்பாக செஞ்சாப்புல. செய்கிற அத்தனையிலும் ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்னென்னா, இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இருக்கணும். கர்த்தருடைய மகிமையும் இருந்துச்சு. ஆண்டவர் அதை ஃபில் பண்ணி சாலமோனுடைய விண்ணப்பத்தின்படி கர்த்தருடைய மகிமை இருக்கக்கூடிய ஸ்தலமாக இது இருக்கும். கர்த்தருடைய மகிமைக்காக நான் கட்டினேன். ரைட், எல்லாம் நல்லா நடந்துச்சு. ஆனால் கர்த்தர் சாலமோன்ட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். நல்ல கவனி, நீ சொன்ன உன் விண்ணப்பத்தை நான் கேட்குறேன். என் கண்ணு எப்பொழுதும் அங்கே இருக்கும். யாராவது மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பேன், அவங்க விண்ணப்பத்துக்கு செவி சாய்ப்பேன். ப்ளீஸ் லிசன். ஒருவேளை என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலன்னா, நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3, 4, 5, 6, 7 இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ யாரும் திருப்பி என்ன பண்ணாதீங்க. நான் இப்போ 4 அதிகாரத்தையும் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. அவர் சொன்ன வார்த்தை இது. நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா மகிமை இருக்குதுங்கிற இதை ஒரே நல்ல தரமட்டமாக்கிடுவேன். நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. நீங்களும் நானும் நிறைய நேரத்தில் கர்த்தருடைய மகிமைக்காக செய்கிறேன்னு பல வேலையை செய்கிறோம். நல்லா சமைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், க்ளீன் பண்ணுறோம், டெக்கரேஷன் பண்ணுறோம், எல்லாம் செய்வோம். ஆனால் கர்த்தருக்கு மகிமை செலுத்துறதுக்கு அடிப்படையே அவர் சொல்கிறதை கேட்டு கீழ்ப்படுகிறது. நீங்கள் அவர் சொல்கிறத கேட்காம அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு உங்களுக்கு நிந்தையாக இருந்து அவருடைய வார்த்தையை மதிக்கிறதுக்கு மனசு கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதை வேணால் செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய மகிமையாக கிடையவே கிடையாது. உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் கர்த்தர் சொன்னால் நான் கீழ்ப்படிவேன். அப்போ தான் அவர் மகிமைப்பட முடியும். கவனிங்க, ஆபிரகாம்னு ஒரு மனிதன் பூமியில் கர்த்தருக்காக ஆலயம் கட்டினானா? இல்லை. சரி. 2வது, மோசையை போல ஒரு பெரிய விடுதலை பயணத்துக்கு தலைவனா நின்னானா? இல்லை. தாவீதை போல கர்த்தரை ஆராதிச்சு டான்ஸ் போட்டானா? இல்லை. தானியேலை போல பயங்கரமாக கர்த்தருக்காக நின்று எதையாவது சாதிச்சானா? யூ கேன் டேக் எனிபடி. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் சொன்னா கீழ்ப்படிவான். ஆண்டவர் எப்பொழுது எப்படி தெரியுமா சொல்லுவார்? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆபிரகாமின் தேவன்னு சொல்கிறதுல அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமின் தேவன்னு சொல்கிறதுக்கு ஒரு அடிப்படை, he will listen, he will obey. நான் ஆதியிலேருந்து சொல்லிட்டு வர ஒரு பாடம், இன்னைக்கு மனிதனுக்கு கேட்க விருப்பம் கிடையாது, கீழ்ப்படிய விருப்பம் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேனோ அப்படி செய்யணும். லிசன். நீங்கள் தேவனுடைய மகிமையை ஒருபொழுதும் தேடவே மாட்டீங்க. உங்கள் சுய மகிமை, மனுஷரால் வரக்கூடிய மகிமை. ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ணுறேங்க உட்காந்து, நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது என் சுய மகிமையை தேடுகிறவனாக இருந்தேன். எனக்கு ஒரு உதாரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏரோதுன்னு ஒருத்தன் ராஜவஸ்திரம் தரித்து அவன் உட்கார்ந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்கிறான். கர்த்தருக்கு அவன் மகிமையை செலுத்தாததுனால கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு? அடித்தார். அவன் புழுத்து இறந்தான். அதை வாசிக்கும் போது பயமாக இருக்குது. ஏன்னா பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் என்னைத்தானே ஒடுக்கி அவருக்கு கீழ்ப்படுத்தி, கர்த்தாவே நீங்கள் பேசுங்க, நீங்கள் செய்யுங்கன்னு ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து நிற்கணும். நம்ம இங்கே எதிரில் உட்காந்து யோசிப்போம், இந்த பாஸ்ட்டுக்கு செம திமிராட்டங்குது, பாஸ்ட்டுக்கு அவர் என்ன இப்படி பேசினார், ஏன் அப்படி பேசினார்? ஹலோ, நான் எப்படிலாம் பேசலாம் தெரியுமா? என் மகிமையை தேடுறவனா இருந்தா உங்களை அப்படியே எனக்கு அடிமையாக்கிறதுக்கு உங்களை எப்படிலாம் ஈர்க்கலாமோ அப்படி பேசலாங்க. மனம் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரி, அழுது கொண்டிருக்கிறையா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கலங்காதே. எல்லா 52 வாரமும் நான் என்ன பண்ணலாம்?
இப்படியே பேசி பிரச்சனை நேரத்தில் ஜெபம் பண்ணு, நீ விசுவாசமாயிரு, கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஏன்னா மையமெல்லாம் நீங்கள் எப்படிலாம் இருக்கலான்னு சொல்கிற வார்த்தை. கர்த்தர் என்னவெல்லாம் செய்வார், நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் பிரசங்கம் இப்படி, நீங்கள் என்னவெல்லாம் செய்யலாம், அது கர்த்தரை மகிமைப்படுத்தும். உங்களுடைய மகிமைக்காக கர்த்தர் என்னவெல்லாம் செய்வார்னு பிரசங்கிக்கிற வஞ்சக ஓநாய் கூட்டத்துக்கு செவி கொடுக்கிற உலகம் இது. அவங்க சொல்லி சொல்லி அவங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுற எல்லா கள்ள போதகர்களும் அவங்க வீட்டை கட்டுவாங்க, அவங்க வசதியை பெருக்குவாங்க, அவங்க பெரிய ஆளாக மாறுவாங்க. நீங்கள் வந்த நாள்லேருந்து அப்படியே தான் இருக்கணும். ஆனால் கர்த்தருடைய மகிமையை தேடுறவங்க, நீங்கள் உபத்திரவத்தில் இருந்தாலும் பிரச்சனையில் இருந்தாலும் போராட்டத்தில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய மகிமையை தேடுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு விஷயம் தெரிய வரும். நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறோம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தால், கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தால் கர்த்தர் யாருன்னு இந்த உலகம் தெரியும்னு நம்ம நினைக்கிறோம்ல. நம்ம தப்பாக மகிமைப்படுத்த நினைக்கிறோம். 43 ஏசாயாவில் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, 10வது வசனம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு, நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர், என் திட்டப்படி செய்கிறவர், என்னுடைய நோக்கம் சரியாய் நிறைவேறுவதற்கு நான் யார்னு இந்த பூமியில் வெளிப்படுத்தணும்னு சொன்னால் என் தாசனும் நீங்களும் எனக்கு சாட்சிகள். நான் தான் தேவன், நான் தான் கர்த்தர். இப்போ சொல்லுங்கள், எங்கள் வாழ்க்கையில் தேவன் இதோ இங்கே இருக்கிறார், என்ன சொல்லுவீங்க? உங்கள் வீட்டுக்கு பேர் எழுதிட்டிங்கன்னா கர்த்தரை பெரிய ஆளாக காமிச்சிட முடியுமா? கர்த்தருக்கு நான் சாட்சி. நீங்கள் யாராவது சாட்சி சொல்ல கூப்பிட்டா, சாட்சி சொல்லும் பொழுது நம்ம என்ன சாட்சி சொல்லுவோம்? இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் உண்மையாகவே நான் எப்படி இருந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சு, இப்போ நான் எப்படி இருக்கிறேன். யாராவது சாட்சி சொல்லும் பொழுது தேவன் பரிசுத்தர், அதுக்கு சாட்சி நான் தான். தேவன் பொய்யுரையாதவர், நான் சாட்சி. தேவன் நீதியானவர், அதுக்கு நான் சாட்சி. தேவன் எப்படிப்பட்டவருங்கிறதுக்கு உயிருள்ள சாட்சி நான் இருக்கிறேன். சாட்சினா என்ன? நீங்களும் என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. இப்போ இயேசுவானவர் வந்து என்ன தெரியுமா சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவும் நானும் வேற இல்லை. பிதா எப்படி இருப்பாரோ அப்படியே தான் நான் இங்கே இருந்திருக்கிறேன். நான் தனித்துவத்தை விரும்ப இங்கே வரல. இந்த உலகத்தில் என்னை இந்த பூமிக்கு அனுப்புனவர் யாருன்னு காமிக்கிறது தான் என் வேலை. நீங்கள் நானும் இத்தனை வருஷமாக இருக்கணும்ல, யாரை காமிக்க விரும்புகிறோம்? என் தேவன் பொய் சொல்ல மாட்டார், என் தேவன் திருட மாட்டார், என் தேவன் வஞ்சிக்க மாட்டார், என் தேவன் எப்படி நீடிய பொறுமையுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். நான் எப்படிப்பட்ட சாட்சியை இந்த உலகத்தில் உருவாக்கியிருக்கிறேன். தேவனுக்கு எது மகிமை? அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பிடிக்கப்பட்ட நாள்லேருந்து ஒரு காரியத்தை தேடினார். என்ன தெரியுமா? நான் எப்படி இருந்தாலும் சரி, பைபிளை படிச்சிங்கன்னா இப்படி படிங்க, பைபிளை படிக்கும் பொழுதே நான் எப்படிலாம் இருக்கலாம், அதுக்கு பைபிள் இல்லை. அவர் சொன்னார், பைபிள் நான் கர்த்தரை பின்பற்ற நாள்லேருந்து ஒரு காரியத்தை கவனிக்கிறேன், மண்பாண்டமாகி இதில் நான் தேவனுடைய மகிமையை பெற்றிருக்கிறேன். அதை வெளிப்படுத்தும் பொழுது எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும், கீழே விழுந்தாலும், என்ன நடந்தாலும் நான் என்ன ஆகிறதில்ல தெரியுமா? நான் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் தெரியுமா? எப்படியாகிலும் தேவன் மகிமைப்படுவார்னு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். என்னை கீழே தள்ளி தான் அவர் மகிமை பண்ணுமா? எஸ். நான் லாஸ் ஆகி தான் அவர் மகிமை பண்ணுமா? எஸ். எனக்கு ஏதோ ஒன்று பேடாக சம்பவிச்சா கர்த்தர் மகிமைப்படுவாரா? ஹல்லேலூயான்னு சொல்லுவேன்.
எனக்கு என்ன நடந்தாலும் கர்த்தர் மகிமைப்படணும். ஏன்னா நான் என்னுடைய நோக்கமெல்லாம் கர்த்தருடைய மகிமையை தேடுறது. நான் எந்த பாடு அனுபவிக்கணுமா, அவர் கூப்பிடும்போது சொன்னார், பவுல் இங்கே வா, நீ எனக்காக எவ்வளோ பாடு பண்ணு நான் உனக்கு காமிக்கிறேன். பவுல் இங்கே வா, நீ எவ்வளோ பெரிய ஆளாவே, நீ எவ்வளோ அதிகாரத்தில் வருவே, நீ எவ்வளோ பெரிய வீடு கட்டுவே, நீ எவ்வளோ வசதியாக இருப்ப, இதெல்லாம் நான் உனக்கு காமிக்கிறேன்னு சொல்ல. இங்கே வா, நீ எனக்காக எவ்வளோ பாடு பண்ணும். விசுவாசம் திருச்சபையே, நம்பிக்கை திருச்சபையே, இந்த செய்தியை கேட்கக்கூடிய நண்பர்களே, ஒரே ஒரு பர்பஸ், நான் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று இந்த உலகத்தில் வாழணுன்னா ஐ ஹாவ் டு கம் டு ஹிம். அவர்கிட்ட வரணும். ஆண்டவரே, நான் 2 காரியத்தில் கற்றுக்கிறேன். கர்த்தர் என்பது உம்முடைய நாமம். உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்னை கூப்பிட்டீங்க, நான் உங்கள் மகிமையை தேடுறதுக்கு எனக்கு கற்றுத்தாங்க. எந்த ஒரு காரியத்திலையும் நான் என் மகிமையை தேடக்கூடாது. எல்லா காரியத்திலும் உங்களுக்கு கீழ்ப்படியணும். சிம்பிளாக, வித்தவுட் கொஸ்டின் ஐ வில் ஒபே. நான் கீழ்ப்படிவேன். நான் யாரை மாதிரி இருக்க விரும்புகிறேன்? உம்முடைய தாசனை போல இருக்க விரும்புகிறேன். இந்த 43 10 மீண்டுமா ஒரு முறை பாருங்கள். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர். 2 பேருக்கு ஒரே வேலைங்க. யாருக்கு? தாசனுக்கும் அதே வேலை, எனக்கும் அதே வேலை. எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ். 2 பேரை கூப்பிட்டு நீங்கள் 2 பேர் அந்த வேலையை செய்யுன்னு 2 பேர்கிட்ட சமமாக பொறுப்பு கொடுக்குறாரு. யார்கிட்ட? எனக்கும் கொடுத்துருக்கிறாரு, இயேசுவானருக்கும் கொடுத்துருக்கிறாரு. இதோ நான் ஆதரிக்கிறேன் தாசன். இப்போ யாரை பார்த்து அவர் சொல்லுன்னு நினைக்கிறாரு? தலைப்பு ஆரம்பிக்கும் போது இந்த தாசன் யார்? இயேசுவானவர். இப்போ இதோ என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர், நான் பிரியப்படுகிறவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இயேசுவானவருக்கு 2-3 இடத்துல, அந்த 2 இடத்துல அதை நம்ம சரியாக பார்த்தோம். இன்றைக்கி நீங்களான இங்கே உட்காந்துருக்குறோம். இந்த நேரத்தில் என் ஆத்துமாவுக்கு பிரியமான இதோ என் தாசன், ஏன்னா அவன் தேடுவதெல்லாம் என் மகிமையை. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த 2 மாதம் கர்த்தரிடத்தில் வந்து நான் கண் குருடனாக இருந்தேன், காது கேட்காது இருந்தேன், நான் எனக்கு 2ம் திறக்கட்டும், இனிமேல் நான் கீழ்ப்படிவேன், இனிமேல் இப்படி இருப்பேன். ஒரு நாள் அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது நாம் வெளிப்படுவோம். யார் தெரியுமா? தினமும் கர்த்தருடைய மகிமையை தேடினவங்க. அருமையான தேவ பிள்ளைய, இந்த செய்தியில் ஒருவேளை கர்த்தர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து நீ இதுவரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் உங்கள் குடும்பத்துக்காக, உனக்காக, உன் பிள்ளைங்களுக்காக, உன் பெற்றவங்களுக்காக, இதெல்லாம் நம்முடைய கடமை, நான் அதெல்லாம் ஒதுக்கிட்டு நீங்கள் அதை செய்கிறதே கர்த்தருக்காக செய்கிறோமான்னு பார்க்கணும். ப்ளீஸ் அதில் நீங்கள் குழப்பிக்காதீங்க. நான் கர்த்தருக்காக வாழணும்னா இந்த பூமியில் எதையுமே செய்யக்கூடாதான். இல்லை, பூமியில் செய்யக்கூடியவைகளுடைய நோக்கம் என்ன? உங்கள் பிள்ளையை நீங்கள் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்கன்னா என்ன பர்பஸுக்காக சேர்க்குறீங்க? உங்கள் பிள்ளையை என்ன வாக்கு விரும்புகிறீங்க? என்ன பர்பஸ்? அது தேவனை மகிமைப்படுத்துமா, உங்கள் ஸ்டேட்டஸை வளர்க்குமா? நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்களே, எல்லாரும் பார்த்து உங்களை பெருசாக பேசணுங்கிறதுக்காக கட்ட போகிறீங்களா, இல்லை கர்த்தருடைய மகிமைக்காக கட்ட போகிறீங்களா? நீங்கள் எந்த நோக்கம் வச்சுருக்கிறீங்க ஒவ்வொரு செயலுக்கும்? அதை மட்டும் கவனிங்க. எனக்கு தேவன் எதை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவர் மகிமைப்படட்டுங்க. கொடுத்தா அவருக்கு பயன்படுத்துவேன், கொடுக்கலையா நான் உண்மையாகவே பாக்கியவான். எனக்கு ஒரு பெரிய ஆடிக்கார தேவன் கொடுக்கலையா நான் பாக்கியவான். எனக்கு பெரிய மெத்த வீட்டை கொடுக்கலையா நான் பாக்கியவான். எனக்கு எதுவும் பெரிய வேலை கொடுக்கலையா நான் பாக்கியவான். ஏன்னா எனக்கு பொறுப்பு கம்மி. எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்டிருக்க தேவையில்லை, என்கிட்ட ஏன் எடுத்துட்டாருன்னு கேட்க தேவையில்லை. நான் ஒன்று செய்வேன், இங்கே இருக்கிற வரைக்கும் அவரை தேடுவேன், அவருக்காக வாழ்வேன். இதை மட்டும் நம்ம ஒரு வேலை முடிவுக்கு வந்துட்டோம்னா, இந்த 2024 நான் என்ன செஞ்சாலும் சரி என் பேரை உயர்த்த பார்க்க மாட்டேன்.
நான் பேச மாட்டேன், என்னதுன்னு இருக்க மாட்டேன், எல்லாம் அவரது. அவருக்காக வாழ்வோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அநேகர் தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிற அநேகர் கர்த்தருடைய மகிமையை அவமானம் பண்ணுறாங்க. அது விக்கிரகத்தை வணங்குறவங்களை சொல்லக்கூடிய வார்த்தை. அதில் இன்னொரு வார்த்தையும் அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு மகிமையே இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான் சொன்னால் நீங்களும் தேவனுடைய மகிமையை வேறு ஏதோ ஒன்றுத்துக்கு மாற்றி விட்டுறீங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை பொருளுக்கு கொடுத்துட்ருப்பீங்க, பணத்துக்கு கொடுத்துருப்பீங்க, அதிகாரத்துக்கு கொடுத்துருப்பீங்க. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியாமல் இன்னும் கடின இருதயத்தோடு இருந்தீங்கன்னா என்னைக்காவது மனம் உடைஞ்சு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்க பாருங்கள். கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்தி அவரை தொழுது கொள்ளுங்கள்னு சொல்கிறார். ஒரே ஒரு மனுஷன் நமக்கு ஞாபகம் வற்றோம். ஆண்டவரே, என் ஆத்துமா உண்மையே தேடுது, நான் வாஞ்சித்து விடாய்த்து தேடி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து உம்முடைய மகிமையை தேடினேன், நான் கண்டேன். இதை தாவீது சொல்லும் பொழுது தேவ ஆலயமே கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுடைய பையன்தான் கட்டினாப்புல, அவர் இறந்த பிற்பாடு. ஆனால் தேவனுடைய ஆலயம்னு சொல்கிறது ஒரு கூடாரம், ஒரு சின்ன இடம். அங்கே நான் மகிமையை பார்க்க வரணும். நான் பார்த்தாலும் நின்னாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் கர்த்தருடைய மகிமை தான் எனக்கு முக்கியன்னு வாழ்ந்த பிள்ளைகள் நம்ம கற்றுக் கொடுத்த பாடங்கள். இதெல்லாம் பைபிள் இருக்குது, படிப்போம், ஆனால் செயல்படுத்த மாட்டோம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களை நேசிக்கிறப்பா, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்காய் நன்றி. எங்களுக்காக முன் மாதிரியாக இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி. உம்முடைய தாசனாக அவர் என்ன செய்தார் என்பதை நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, நாங்கள் கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்தி எல்லா இடத்திலும் அவர் அறிவிக்க வேண்டிய சாட்சிகளாகிய நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும்? எங்களுடைய விருப்பம் நிறைவேற, எங்களுடைய சித்தம் நிறைவேற, எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பதாய் மேம்பாடாக இருந்து ஒரு மகிமையை சம்பாதித்து கொள்ள காலம் முழுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு கர்த்தருடைய பெயர் வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும், கர்த்தருடைய துணை வேண்டும் என்று நிற்கிறோம். குருடர்களாக இருக்கிறோம், செவிடர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு எங்களை அழைத்து என் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற, என் மகிமைக்காக நான் படைத்து உருவாக்கி சிருஷ்டித்த அனைவரையும் கொண்டு வான்னு சொல்லும் பொழுது எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை உங்களுக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறார். எங்களை பார்த்து சொன்னீங்க, நானே அவர் என்று நீங்கள் அறிந்து உணர்ந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கணும். ஏன்னா எனக்கு சரியான சாட்சி என்னுடைய தாசன், நீ எனக்கு சாட்சியாக அறிப்பியான்னு சொல்லி எங்களை கேட்டு எங்களுக்கு இன்றைக்கி உத்தரவை கொடுத்துருக்குறீங்க. நாங்கள் எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்க போகிறோம்? நீர் பரிசுத்தமான தேவன் என்பதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்க போகிறோமா? நீர் மெய்யான தேவன் என்பதற்கு சாட்சியாக நாங்கள் இருக்க போகிறோமா? நித்தியமாக இருக்க போகிறீங்கிறதுக்கு சாட்சியாக நாங்கள் இருக்க போகிறோமா? நீங்கள் எந்த விதத்திலும் பொறுமையோடும் அன்போடும் இரக்கத்தோடும் இருக்கிறீங்கிறதுக்கு நாங்கள் சாட்சியாக எங்களை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் நாங்கள் உண்மையே மகிமைப்படுத்த, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னலியாக அதை செய்து உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகள் எங்களை நடத்தட்டும். உமக்கு பிரியமாய் ஜீவிக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க. எங்கள் உள்ளம் அசைக்கப்படட்டும், கடினங்கள் மாறட்டும். உங்களுக்கு மாத்திரமே வேலையில் மகிமை உண்டாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.